முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 20 பைசா குறைந்து ₹3.85 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளுக்கான ஏற்றுமதி பாதிப்பு போன்ற காரணங்களால் நாளுக்கு நாள் முட்டையின் விலை சரிந்து வருகிறது. கடந்த 7 நாட்களில் மட்டும் 60 பைசா வரை விலை சரிந்துள்ளது. வரும் நாட்களில் முட்டை விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் 5ஆம் நாளில் 10 தலை கொண்ட கைலாச பீட ராவண வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி வீதி உலா வந்தார். நான்கு மட வீதிகளில் வலம் வந்த ஏகாம்பரநாதரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு மனமுருக வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தல்சூர் கிராமத்தில் கிருஷ்ணாஞ்சயநேய சுவாமி கோயிலில் ராமநவமி பிரம்ம தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். ஈரோட்டில் பெரியமாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. வடையக்கார வீதியில் தொடங்கிய ஊர்வலம் மணிக்கூண்டு வழியாக கோவிலை வந்தடைந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். உதகை அருகே முத்தோரை கிராமத்தில் சிறுத்தை நடமாட்டத்தால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இரவு நேரத்தில் கிராமத்தில் நுழைந்த சிறுத்தை அங்குள்ள சுவர் மீது நின்றிருந்தவாறு இறை தேடி அங்குமெங்கும் நோட்டமிட்டது. சிறிது நேரத்தில் அங்கிருந்து துள்ளி குதித்து ஓடியது. இதனை அறிந்த கிராம மக்கள் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் சாமுண்டிபுரம் அருகே முறையான அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட வீட்டு உபயோக மற்றும் வணிக சிலிண்டர்களை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். எரிபொருள் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி தனியார் கேஸ் ஏஜென்சி ஒன்று கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ய முயன்றது விசாரணையில் அம்பலமானது. மாவட்ட வழங்கல் துறை மற்றும் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் பதுக்கலில் ஈடுபட்ட உரிமையாளரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளிப்பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 20 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 22 சவரன் தங்க நகைகள், 72 கிராம் வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பாலத்தொட்டனப்பள்ளி மற்றும் மருதனப்பள்ளி ஆகிய இடங்களில் நடைபெற்ற இந்த சோதனையில் நிலம் வாங்கவும் நகை விற்பனைக்காகவும் கொண்டு செல்வதாக கூறப்பட்ட போதிலும் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற உதகை மலை ரயிலை 12,78,000 ரூபாய் வாடகைக்கு எடுத்து ஜெர்மன் நாட்டு சுற்றுலா பயணிகள் 5 பேர் உற்சாகமாக பயணம் மேற்கொண்டனர். 6 ஆண்டுகளுக்கு பிறகு குன்னூர் உதகை இடையே பிரத்யேகமாக இயக்கப்பட்ட எக்ஸ் கிளாஸ் நீராவி என்ஜினில் பயணித்த அவர்கள் பாரம்பரிய சின்னங்களை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரை 3 நாட்களாக தொடர்ந்த இந்த சிறப்பு பயணத்தில் இந்திய ரயில்களின் சிறப்புகளை ஆவணப்படுத்த ரயில்வே வாரியம் சிறப்பு அனுமதி வழங்கியிருந்தது. சேலம் மாவட்டம் பள்ளப்பட்டி பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மைக் பழுதானதால் ஆவேசமடைந்த காட்சி வெளியாகியுள்ளது. பிரச்சார வாகனத்தின் மேல் நின்று பேசிக் கொண்டிருந்த போது மைக் வேலை செய்யாததால் கோபத்தில் அதை வாகனத்திற்குள் தூக்கி வீசினார். இந்த தேர்தலில் கதாநாயகனே அதிமுகவின் தேர்தல் அறிக்கைதான் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் துன்பங்களை நன்றாக அறிந்தவர் எடப்பாடி பழனிசாமி என கூறினார். 10,000 ரூபாய் வழங்கி பெண்களுக்கு குலவிளக்கு திட்டத்தின் அடிப்படை 2,000 ரூபாய் மாதம் அனைத்து குடும்ப பெண்களுக்கும் வழங்கப்படும் சொல்லிட்டார். அதிலும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்குவோம் சொல்லியிருக்கிறார்.
இன்னைக்கு கதாநாயகனாக திகழ்வதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை. அதை தொகுத்து வழங்கிய எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியா தான் இன்றைக்கு டாப், மற்றதெல்லாம் நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே சிறிய சரக்கு வாகனத்தில் சென்ற 20க்கும் மேற்பட்ட இளைஞர்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தடுத்து கீழே இறக்கினர். திருமண சீர்வரிசை ஏற்றிச் சென்ற வாகனத்தில் 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உயிருக்கு ஆபத்தான முறையில் பயணம் செய்த நிலையில் மின்கம்பிகள் மற்றும் மரக்கிளைகளால் விபத்து ஏற்படும் அபாயம் குறித்து எச்சரித்தனர். இனி இதுபோன்ற சாகச பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தி அவர்களை அனுப்பி வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் கடந்த ஒரு வாரமாக சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் உணவகம் மூடப்பட்டுள்ளது. இதனால் உள்நோயாளிகளின் உதவியாளர்கள் மற்றும் உறவினர்கள் உணவுக்காக பேருந்து நிலையம் மற்றும் நெடுந்தூரம் அலைந்து திரியும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது டீ, காஃபி மட்டுமே வழங்கப்பட்டு வரும் நிலையில் எம்பி கல்யாணசுந்தரம் நேரில் ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். கேஸ் தட்டுப்பாடு நீங்கும் வரை உணவகத்தில் விறகடுப்புகளை பயன்படுத்த அனுமதி வழங்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கைதியின் வங்கிக் கணக்கில் கை வைத்த பெண் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் கைதி ஒருவரின் வங்கிக் கணக்கிலிருந்து 1,70,000 ரூபாயை தனது நண்பருக்கு பரிமாற்றம் செய்த பெண் உதவி ஆய்வாளர் கவிதா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். குட்கா வழக்கில் கைதான பாலமுரளி என்பவரின் செல்போன் மற்றும் ரகசிய எண்களை பயன்படுத்தி கூகுள் பே மூலம் இந்த பணப்பரிமாற்றம் நடைபெற்றுள்ளது. புகாரின் பேரில் வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கர்க் நடத்திய விசாரணையில் குற்றம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் ரீல்ஸ் எடுத்து வெளியிட்ட ஜோடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து முன்னணி சார்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஜலகண்டேஸ்வரர் கோவில் வளாகத்தில் இளைஞர் ஒருவர் இளம்பெண்ணுடன் சினிமா பாடலுக்கு நடனமாடி ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இதற்கு பக்தர்கள் தரப்பில் இருந்து எதிர்ப்பு எழுந்த நிலையில் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி இந்து முன்னணி சார்பாக வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 100% வாக்களிப்போம் என்ற தலைப்பில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வருவாய்த்துறையினருடன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவு கல்லூரி இணைந்து நடத்திய பேரணியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சிலம்பம், கட்டைக்கால், புலிவேடம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேறின. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. உணவக உரிமையாளர் சதீஷ்குமார் தனது வீட்டின் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்தியிருந்தார். திடீரென்று அவரது இருசக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் பைக்கை திருடிச் சென்றது பதிவாகியிருந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே 3 வெவ்வேறு இடங்களில் வாகன சோதனையின் போது 3,70,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பட்டணம் காத்தான் பகுதியில் 1,00,000 ரூபாயும், தங்கச்சி மடத்தில் 1,56,000 ரூபாய், அச்சுதன் வயல் பகுதியில் 1,14,327 ரூபாயையும் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதனிடையே வேலூர் மாவட்டம் கொசம்பேட்டையில் தவிக மாவட்ட அலுவலகத்திற்கு அருகே அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர்கள் மற்றும் சுவரொட்டிகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சி தலைவரான சசிகலாவுடன் கலந்து ஆலோசித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அவர் இவ்வாறு கூறினார். வேட்பாளர் பட்டியல் விரைவில் அறிவிப்போம், விரைவில் வெளியிடுவோம். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் சாலையில் வாகனங்கள் செல்லாதவாறு வழிவிடாமல் நடுரோட்டில் அமர்ந்த கரடியால் பரபரப்பு ஏற்பட்டது. முதுமலை வனப்பகுதியில் உள்ள மாயார் சாலையில் உலவி வந்த கரடி நடுரோட்டில் அமர்ந்து கொண்டது. இதனால் ஆங்காங்கே வாகனங்கள் நின்ற நிலையில் சில நிமிடங்களுக்கு பிறகு கரடி வனப்பகுதிக்குள் சென்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பாமகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வைத்து பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி சுவாமி தரிசனம் செய்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய பாமக 18 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நிலையில் முதற்கட்டமாக 3 வேட்பாளர்கள் பெயர் கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலுடன் அண்ணாமலையார் கோவிலுக்கு தன்னுடைய மகளுடன் வந்த சௌமியா அன்புமணி சுவாமி தரிசனம் செய்தார்.
சென்னை அடுத்த ஆவடியில் 9 சவரன் எடையுள்ள தங்க நாணயங்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஆவடியைச் சேர்ந்த விக்னேஷ் பிரபு என்பவர் தனது காரில் அயப்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். இவரது காரை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது அவரது காரிலிருந்து 18 தங்க நாணயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனையடுத்து உரிய ஆவணங்களை காண்பித்து கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்ட நகைகளை விக்னேஷ் பிரபு திரும்ப பெற்றுக் கொண்டார். மதுரையில் நேர்மையாக செயல்பட்ட தூய்மை பணியாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மதுரையில் குப்பையில் கிடந்த 3 சவரன் தங்கச்சங்கிலியை உரியவரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. எஸ் கொடிக்குளத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற சார்பு ஆய்வாளர் வனராஜாவின் மனைவி ராணி வீட்டு மேஜையில் இருந்த குப்பையை அகற்றும் போது அதிலிருந்த 3 சவரன் சங்கிலியையும் குப்பை தொட்டியில் போட்டதாக தெரிகிறது. தங்கச்சங்கிலி காணாமல் போன நிலையில் மாநகராட்சி சுகாதார மேற்பார்வையாளருக்கு வனராஜா தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு குப்பையில் கிடந்த தங்கச்சங்கிலியை சுப்பம்மா கண்டறிந்து உரியவரிடம் ஒப்படைத்தார். சுப்பம்மாவின் செயலை மாநகராட்சி அதிகாரிகளும் பொதுமக்களும் பாராட்டினர். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் 9,21,000 ரூபாயை பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். 3 மாதங்களுக்கு பிறகு அறநிலையத்துறை உதவி ஆணையர் தலைமையில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. 9,21,770 ரூபாய் ரொக்கம், 1 சவரன் தங்கம், 260 கிராம் வெள்ளியை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் ஆடி தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், SP கருண்கரட் மற்றும் அதிகாரிகள் தேர் கட்டுமான பணிகளை நேரில் ஆய்வு செய்தனர். தேர் சாரம் அமைத்தல், தேர் சிலை பொருத்துதல் மற்றும் அலங்காரங்கள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதா என்பதை நேரில் ஆய்வு செய்தனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் உள்ள நிலையில் விதிமுறைகளை பின்பற்றி தேரோட்ட விழா நடத்துவது குறித்தும் அதிகாரிகளுடன் ஆலோசித்தனர். திருவள்ளூர் பழைய திருவிக்க பேருந்து நிலையத்தில் தேர்தல் திருவிழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைவரும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பேருந்துகளில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டி பொதுமக்களுக்கு உறுதிமொழி பத்திரங்களை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள் பங்கேற்று சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கோவில்பட்டியில் பெட்டிக்கடைக்காரரை அரிவாளால் வெட்டிய வழக்கில் சிறுவன் உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ராஜீவ் நகரில் உள்ள ஜோதி என்பவரின் பெட்டிக்கடைக்கு கடந்த புதன்கிழமை இரவு மதுபோதையில் வந்த சில இளைஞர்கள் ஓசியில் சிகரெட் கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ஜோதியை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பினர். இந்த வழக்கில் 19 வயதான மாடசாமி, 21 வயதான சிம்சன், 20 வயதான பாண்டியன் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சாலையில் நடந்து சென்ற மூதாட்டி மீது பின்னோக்கி வந்த சரக்கு வாகனம் மோதியதில் அவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். விண்டர்பேட்டை பகுதியில் 80 வயதான கஸ்தூரி என்ற மூதாட்டி சாலையில் நடந்து சென்ற பொழுது பின்னோக்கி வந்த சரக்கு வாகனம் அவர் மீது மோதியதில் மூதாட்டி கஸ்தூரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தின் CCTV காட்சிகள் வெளியான நிலையில் தலைமறைவாக உள்ள ஓட்டுநரை காவலர்கள் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மணல் ஓவியம் மூலம் தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தேர்தல் அதிகாரிகள் சார்பில் நடத்தப்பட்ட இந்த விழிப்புணர்வில் விஜில் போன்ற தேர்தல் தொடர்பான செயலிகள் மற்றும் வாக்களிப்பதன் அவசியம் உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சேலத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மாப்பேட்டை மண்டல அலுவலகத்தில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரசு அலுவலர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினர் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுக கூட்டணியில் பாஜகவினருக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் தரவாய் சுந்தரம் புகைப்படத்தை கிழித்து நாகர்கோவிலில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியை தவிர மற்ற 5 தொகுதிகளிலும் கூட்டணிக்கு ஒதுக்கியதால் ஆத்திரமடைந்த அதிமுக பெண் கவுன்சிலர் ஸ்ரீலிஜாவின் ஆதரவாளர்கள் முழக்கம் எழுப்பினர்.
நெல்லை மாவட்டம் நான்குநேரி தொகுதியை அமமுகவிற்கு ஒதுக்கியதால் முன்னாள் எம்எல்ஏ ரெட்டியார்பட்டி நாராயணன் அதிமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு நான்குநேரி தொகுதியில் அமமுகவிலேயே அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்ததாகவும் அந்த கட்சிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என கூறி அவர் விலகியுள்ளார். அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற மாநில இணைச் செயலாளர் பொறுப்பு வகித்த ரெட்டியார்பட்டி நாராயணன் தனது ஆதரவாளர்களுடன் தாவேகாவில் இணையக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி ஜோலார்பேட்டை நகர பகுதியில் தனது கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களோடு தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய 4 தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வென்றது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். மதுரை ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேற்று வந்த மர்ம மெயிலால் பீதி நிலவியது. மதுரை ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு மின்னஞ்சல் வந்துள்ளது. இதனையடுத்து மோப்பனாய், மெட்டல் டிடெக்டர் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்தது. கொடைக்கானலில் மரத்தின் மீது வேன் மோதி விபத்துக்குள்ளானது. மதுரையில் இருந்து கொடைக்கானலுக்கு வந்த சுற்றுலா வேன் சொந்த ஊர் திரும்பும் வழியில் வத்தலகுண்டு சாலையில் மரத்தின் மீது மோதியது. நல்வாய்ப்பாக வேனில் பயணித்த 10க்கும் மேற்பட்டவர்கள் உயிர் தப்பினர். ஈரோட்டில் வருவாய் கோட்டாட்சியர் கிரிக்கெட் விளையாடி தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வருவாய் கோட்டாட்சியர் சிந்துஜா தலைமையில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கிரிக்கெட் விளையாடிய கோட்டாட்சியர் ஒவ்வொரு பந்தையும் விடாமல் அடிக்க முயற்சிப்பதைப் போல வரும் தேர்தலில் ஒவ்வொரு வாக்கையும் விடக்கூடாது என கூறினார். பால் எப்படி மிஸ் பண்ணாம அடிக்கணுமோ அதே மாதிரி உங்க ஓட்டை மிஸ் பண்ணாம போட்டணும். ராமநாதபுரம் அருகே கார் மீது அரசு பேருந்து மோதியதில் 10 வயது சிறுமி உயிரிழந்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மகேந்திர சிங் தனது குடும்பத்தினருடன் தமிழ்நாட்டில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ளார். நேற்று கன்னியாகுமரியில் இருந்து காரில் ராமேஸ்வரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். ராமநாதபுரத்தை அடுத்த பெருங்குளம் பகுதியில் வந்தபோது இவர்களது கார் மீது அரசு பேருந்து மோதியது. இதில் மகேந்திர சிங்கின் மகள் ஆராத்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சேலம் அழகாபுரத்தில் பாஜக கல்வியாளர் பிரிவு அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. ஜெயராமன் என்பவருக்கு சொந்தமான கட்டடத்தில் செயல்படும் இந்த அலுவலகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை வெளியேறியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. தஞ்சாவூரில் காவல்துறையினரை கண்டித்து வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலப்பிரச்சினை தொடர்பாக வழக்கறிஞர் ஒருவர் மீது வல்லம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கும் பொழுது காவல்துறையினர் ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக கூறி வல்லம் காவல் ஆய்வாளர், அம்மாப்பேட்டை காவல் ஆய்வாளர் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என கோரி வழக்கறிஞர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பட்டாசு மூலப்பொருட்களை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் சங்குபட்டி கிராமத்தில் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்த குடோனில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது உரிய அனுமதியின்றி பட்டாசு தயாரிப்பதற்கு வைக்கப்பட்டிருந்த அலுமினிய பவுடர், பொட்டாசியம் நைட்ரேட், கந்தகம் உள்ளிட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை பறிமுதல் செய்தனர். குடோனை வாடகைக்கு எடுத்த மகேந்திரன் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மதுரை திருமங்கலம் ராஜாஜி சிலை முன்பு சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு நடைபெற வலியுறுத்தி தேசிய கொடி வண்ணத்தில் பிரம்மாண்ட ஒருவிரல் கோலமிட்டு 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் வாக்குரிமை குறித்து விழிப்புணர்வில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் திருமங்கலம் ராஜாஜி சிலை முன்பு தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு பேரணி சென்றனர். சேலம் குமாரசாமிப்பட்டி எல்லை பிடாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பூக்குண்டம் இறங்கும் விழா விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள், குறிப்பாக பெண்கள் கைக்குழந்தைகளுடன் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர்.
அருகே வேப்பம்பட்டு அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவன் உடற்கல்வி ஆசிரியரால் பிரம்பால் கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சக மாணவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட மோதலில் ஆசிரியர் தாக்கியதில் மாணவனின் கையில் ரத்தம் கட்டி உடல்நிலை பாதிக்கப்பட்டது. பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று வகுப்பாசிரியர் அலட்சியமாக பேசியதாகவும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தனியார் மருத்துவமனையில் பிரசவித்த இளம் பெண் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்த நிலையில் ஆத்திரமடைந்த உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உயிரிழந்த பெண்ணின் உடலை கூராய்விற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றிய காவல்துறையை கண்டித்து உறவினர்கள் போராட்டம் நடத்தியதால் சேலம் சென்னை நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் பேச்சுவார்த்தைக்கு பின் உறவினர்கள் கலைந்து சென்றனர். பண்ருட்டி ராமச்சந்திரன் துவக்கிய கட்சியான எம்ஜிஆர் அதிமுக பொதுச் செயலாளர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஆர் வி ரஞ்சித்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்தார். அதிமுக உரிமை மீட்பு கழகத்திலிருந்து பிரிந்து அண்மையில் பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதிமுக கட்சியை தொடங்கினார். இக்கட்சியில் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட ரஞ்சித்குமார் திடீரென அக்கட்சியில் இருந்து விலகினார். மேலும் அவர் தாவேக்காவில் இணைந்த நிலையில் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. ஆன்லைன் வர்த்தக ஆசை காட்டி 51 லட்சம் ரூபாயை மோசடி செய்த 4 பேரை சென்னை ஆவடி காவல் ஆணையரக சைபர் கிரைம் காவல்துறையினர் கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் வைத்து கைது செய்தனர். ஆவடியைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன், அயப்பாக்கத்தைச் சேர்ந்த அருண் கிருஷ்ணராஜா ஆகியோர் வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்த விளம்பரத்தை நம்பி 51 லட்சம் ரூபாய் அளவிற்கு மர்ம நபர்களிடம் பணத்தை இழந்துள்ளனர். ஆவடி மாநகர காவல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹாவிடம் அளித்த புகாரின் பேரில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வீடு வாடகைக்கு எடுத்து கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்த 2 வடமாநில இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். காந்தூரில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் அங்கு விரைந்தனர். காவலர்களை கண்டதும் தப்பியோட முயன்ற 2 பிடித்து விசாரித்ததில் ஒடிசாவைச் சேர்ந்த கண்ணு சரவணா பிஷாய், மிகுகுமார் ஆகியோர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து 2 கைது செய்த காவல்துறையினர் 33 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணம் என்று எடுத்துச் செல்லப்பட்ட 1,40,40,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. தென் புதுப்பட்டு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்ட பொழுது நிதி நிறுவனத்தில் பணியாற்றும் புஷ்பராஜ் என்பவரின் வாகனத்தை சோதனையிட்டனர். அப்பொழுது அவரிடம் இருந்து 1,41,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோங்குடி கண்மாயில் வரத்து லாரியை அடைத்து தனியார் நிறுவனம் சோலார் பேனல் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பலமுறை புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் அறந்தாங்கி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களது ஆதார் குடும்ப அட்டைகளை ஒப்படைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே மெக்கானிக் ஒருவர் ஜீப்பில் மர்மமான முறையில் மரணமடைந்தது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். 40 வயது மதிக்கத்தக்க நபர் வாகனத்தில் இறந்து கிடப்பதாக வந்த தகவலை அடுத்து நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் நேரில் சென்று உடலை கைப்பற்றினர். ஏழுமலை நகரில் உள்ள ஒர்க் ஷாப்பில் பணியாற்றி வந்த உசேன்கான் என்பவர் காரை வாட்டர் சர்வீஸுக்கு எடுத்துச் சென்றபொழுது இறந்தது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தஞ்சாவூரில் சிகிச்சை முடிந்து ஆம்புலன்ஸில் வீடு திரும்பிய பொழுது டிப்பர் லாரி மீது ஆம்புலன்ஸ் மோதி ஏற்பட்ட விபத்தில் தாயும் மகளும் உயிரிழந்தனர். பட்டுக்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த சில நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த 78 வயதான செல்லாட்சியை அவரது மகனான பைரோஸ் பானு உள்ளிட்டோர் தனியார் ஆம்புலன்ஸில் ஊருக்கு அழைத்துக் கொண்டு சென்றனர். அப்பொழுது துவரங்குறிச்சி கள்ளிக்காடு பகுதியில் எதிரே வந்த டிப்பர் லாரி மீது ஆம்புலன்ஸ் நேருக்கு நேர் மோதியதில் செல்லாட்சி, பைரோஸ் பானு இருவரும் உயிரிழந்தனர். ஓட்டுநர் உள்ளிட்டோர் காயமடைந்தனர்.